வெல்கம் டு கோட் பயணம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர் ஃப்ரம் 1 to 100. ஓகே, ஸோ 1 to 100 கூட எவ்வளோ ஈவன் நம்பர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஃபைண்ட் பண்ண போறோம் ஜாவா யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், 1 to 100 கூட இருக்க நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1 நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃப்ரம் 1 I to print அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா till 100 நம்பர் செக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ I is less than equal to 100 கொடுத்துருக்கேன் அண்ட் 1 to 100 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் I plus plus அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ திஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்ல நம்ம ஐயை பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும், 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்க பிரிண்ட் எல்என்க்கும் பிரிண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிண்ட் எல்என்னா இட் வில் பிரிண்ட் இந்த நெக்ஸ்ட் லைன். ஓகேங்களா, ஸோ இது நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா எனக்கு ஒரே லைன் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, சேம் லைன்ல எனக்கு எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிளஸ் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்னா ஒரு நம்பர்ஸ்க்கு நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 சொல்லிட்டு till எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் பிரிண்ட் ஆகும், 100 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்என்க்கும் ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா we need to get the count of even number and odd number. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இஃப், ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாவே நம்ம ஈவன் நம்பர் ஆட் நம்பர் ஒரு ப்ரோக்ராம் ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதை செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு எங்க ஸ்டோர் ஆகுது, ஐன்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ I மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரும் 1. ஸோ 1 மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 செக் பண்ணலாம். இன் கேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், இது வந்து ஈவன் நம்பர் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அது கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கவுண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு, ஸோ ஈவன் நம்பருக்கான கவுண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு, ஆட் நம்பருக்கான கவுண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈவன் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அண்ட் 0 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏன் இங்க நான் 0 கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க மவுஸ் ஓவர் பண்ண தெரியும் the value of local variable even cost is not used. ஸோ இது என்ன வேரியபிள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது, லோக்கல் வேரியபிள் சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இது நம்ம இங்கே யூஸ் பண்ணல ஈவன் கவுண்டர், ஸோ அதனால இந்த வார்னிங் வருது. ஆனால் இது என்ன வேரியபிள் காமிக்கிறாங்க, லோக்கல் வேரியபிள் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஜாவால லோக்கல் வேரியபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணி ஆகும். ஓகேங்களா, நாட் 0 இல்லை. ஓகேங்களா, எந்த ஒரு நம்பரும் இனிஷியலைஸ் பண்ணலாம், பட் நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இதே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலாம், இந்த லைன் உங்களுக்கு எந்த வேல்யூ த்ரோ பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வந்து டபுள் ஈக்குவல் ஆஃப் 0 அப்படின்னா எனக்கு என்னது, அது ஈவன் நம்பர். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா ஈவன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஈவன் கவுண்ட் ஈக்குவல் டு ஈவன் கவுண்ட் பிளஸ் 1. ஜஸ்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணா ஸோ எனக்கு 1 வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ என்ன எரர் த்ரோ பண்ணுது, the local variable even count may not have been initialized. ஓகேங்களா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒன் பிக் ஃபிக்ஸ் அவைலபிள் சொல்லிட்டு இனிஷியலைஸ் வேரியபிள். ஸோ மேலாம் ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம் ஆர் இனிஷியலைஸ் வேரியபிள் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ, இந்த டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக போடும்போது 0 சொல்றாங்க. இது வேணும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, நான் ஏன் சேஞ்ச் பண்ண போதுன்னா, ஸோ சேஞ்ச் பண்றேன் எனக்கு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ப்ராப்பரா இன்புட் வராது. ஸோ நான் 0 கொடுத்து. ஓகேங்களா, ஸோ இன் கேஸ் இந்த பிளாக் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அது ஆப்வியஸா எனக்கு ஆட் நம்பர். ஓகேங்களா, ஸோ ஆட் நம்பருக்கு நான் என்ன பண்றேன், ஆட் கவுண்ட் ஈக்குவல் டு ஆட் கவுண்ட் பிளஸ் 1 போடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார் லூப் பிளாக் வெளியே இந்த ரெண்டு வேரியபிளும் பிரிண்ட் பண்ணி பார்த்து, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல ஈவன் நம்பர் கவுண்ட் பிளஸ் ஈவன் கவுண்ட் கொடுக்குறேன்